Hello students, in this video we are going to see about standard 7th term 3 unit number 3 polymer chemistry Roman letter 2ல இருக்கிற fill in the blanks பார்க்க போறோம். சரியா? fill in the blanks நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈஸியா தான் இருக்கும். first question பார்க்கலாம். Dash is an example of polyester fabric. பாலியஸ்டரால் செஞ்ச ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நமக்கு நிறைய செஞ்சுருக்கோம். பாலியஸ்டர் கிளாத்து, பாலியஸ்டரோட ட்ரெஸ்ஸு, சாரீஸு, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரெயின் கோட். ஸோ ரெயின் கோட் வந்து நம்ம போட்டுட்டு போகிறோமா எல்லாமே ரெய்னி டைம்லலாம், அது மேட் அப் ஆஃப் என்ன அப்படின்னு சொன்னால் பாலியஸ்டர் ஃபேப்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். டேஷ் ஆர் யூஸ்டு டு ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். அதாவது நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஐடென்டிஃபை பண்ணுவீங்க பிளாஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால். ஸோ அதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் ரெசின் கோட். அதுக்கு நேம் என்ன? ரெசின் கோட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோடு வந்து எல்லா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லேயும் பாட்டமில் இருக்கும். எல்லா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லேயும் அதோட பாட்டமில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சைன் போட்டு ஒரு இது மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க. போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்கும் 212. இந்த 21ங்கிறது அதோட ரெசின் கோட். இந்த கோடு வச்சு தான் சொல்லுவாங்க வெதர் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டேப்லெட் காலமே கொடுத்துருக்குறாங்க. பேஜ் நம்பர் 54ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரெசின் கோட் சார்ட்டுன்னே ஒரு சார்ட் இருக்குது. ஸோ நோ பிளாஸ்டிக்ஸ். நீங்கள் பிளாஸ்டிக் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சார்ட்டை தான் பார்க்கணும். சரியா? இந்த சார்ட்டில் தான் ஒன்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, 1 2 3 4. ஸோ 1னா பெட்டு, அதோட அதர் நேம்ஸ் என்னென்னா பிடிஇ பாலியஸ்டர், அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் ரெசின் கோட். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு அதோட அவேர்னஸ் வச்சு தான் நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கோடுக்கு பேர் தான் ரெசின் கோட்ஸ். இந்த ரெசின் கோட் வச்சு தான் அதோட குவாலிட்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். A dash is a long chain made up of many repeated small units called monomers. மோனோமர் இருக்குது, ஆனால் அது லாங் செயினாக இருக்குது அப்படின்னா அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த லெசனே பாலிமர் கெமிஸ்ட்ரி. ஸோ பாலிமர் அப்படி தான் அதோட ஆன்சர். ஸோ பாலிமர் இஸ் அ லாங் செயின். ஓகேவா? அது ஒரு ரிப்பீட்டட் யூனிட்ஸால் ஆன ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆன லாங் செயின் தான் நமக்கு என்னது, பாலிமர். ஸோ இப்போ மோனோமர் இல்லாமல் பாலிமர்ஸ் கிடையாது. சரியா? ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பாலிமர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ நேச்சுரல் ஃபைபர் இஸ் கால்டு. நேச்சுரல் அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபைபர்ஸ் விச் ஆர் அப்டைன் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்லேருந்து அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிற ஃபைபர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில்க், உல், காட்டன் பிளான்ட்லேருந்து. சில்க் வந்து நம்மளோட இந்த குக்கூன்லேருந்து எடுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஃபைபர்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா we can write plant ஃபைபர்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா அனிமல் ஃபைபரும் எழுதலாம். எய்தர் பிளான்ட் ஃபைபர் ஆர் அனிமல் ஃபைபர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 5th one. A natural fiber obtained by boiling cocoons. குக்கூன்லேருந்து எடுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஆன்சர், ஈஸி ஆன்சர். அதுக்கு பேர் என்ன? நேச்சுரல் ஃபைபர். நேச்சுரலாக பாயிலிங் ஆஃப் குக்கூன்லேருந்து எடுக்கிறதுக்கு பேர் சில்க். அந்த ஃபைபரோட நேம் என்ன? சில்க். ஓகேவா? ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ். விச் இஸ் த ஃபைபர் அப்டைன் பை பாயிலிங் ஆஃப் குக்கூன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னது? சில்க். கிளியர் சில்ட்ரன்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் all the fill in the blanks? Thank you.